நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ ஹெல்த்தியாக டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி ரைஸ் பக்கோடா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரைஸ் பக்கோடாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ஸ்க்காக செய்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 கேரட்டை திருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், நம்ம குழந்தைங்களுக்கு போடுறதுனால நான் பச்சை மிளகாவாக போடாததுனால நான் வந்து பழுத்த மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கப் ரைஸு. ஸோ நம்ம எந்த கப்பில் அரைக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சுருக்கேன். நான் நிறைய பேர் கடலை மாவு போடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் வந்து பொட்டுக்கடலை 1/2 கப்பு நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, இந்த இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் நான் சாதம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு வந்து அந்த கடலை மாவு, பொட்டுக்கடலை பொடிச்ச மாவு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கேரட். நம்ம இப்போ எல்லாத்தையும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணாவே நம்மளுக்கு இதுலேயே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியே போதும். அப்படி பத்தலைன்னா வேணால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சரி, நல்லா சாதம் இந்த இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த பொட்டுக்கடலை போடுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன வந்து நம்ம பக்கோடா மாதிரி போடுவோம் இல்லையா, சின்ன சின்னதாக நம்ம இப்போ ஆயிலில் பக்கோடா மாதிரி போடலாம். வாங்க கொஞ்சம் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டேன். நல்லா இந்த மாதிரி புகை வர ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பக்கோடா ஒன்றா போடலாம். சரி, நான் இப்போ ஒன்றா போடுறேன். நீங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லாமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச்சும் இருக்குது, வெஜிடபிளும் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு கிள்ளி போட வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரியே லைட்டாக தண்ணி தொட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஆயில் ஹீட் ஆன வாட்டி உடனே நீங்கள் போட்டு எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். நீங்கள் ஃபுல்லில் வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணணும். நீங்கள் சிம்பிளாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் நிறைய இழுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லில் வச்சே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இது கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலை பொடி போட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து இழுக்க தான் செய்யும். ஸோ ஆனால் ரொம்ப இழுக்காது, கொஞ்சம் லைட்டாக இழுக்கும். நம்ம சாதம் போட்டதுனால அவ்வளோவா இழுக்காது. ஓகே, நீங்கள் இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஹெல்த்தியான சிம்பிளாக வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக
ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ரைஸ் பக்கோடா செஞ்சுட்டோம். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக. இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், பி ஹாப்பி.